Hi friends, welcome to my channel Anita Vijay Tamil Vibes. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து நேற்று ஜிஆர்டிக்கு போயிருந்தேன். ஜிஆர்டி எதுக்கு போயிருந்தேன் அப்படின்னா மெட்டி வாங்க போயிருந்தேன். ஸோ நேற்று வந்து ஒரு 4 பீஸ் மெட்டி வாங்கிட்டு வந்தேன். சரி, அது சாமிக்கிட்ட வச்சு படிச்சுட்டு அப்புறமா காலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து ஒன்று படித்தேன். பாருங்கள், மெட்டி டிசைன். This one. நான் ஒரு 4 பீஸ் வாங்கினேங்க. 4 செட்டு. சரி, அதை அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் போடுறேன். பாருங்கள், மெட்டி டிசைன். இதெல்லாம் சவுண்டு வராது, பார்க்குறதுக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த செட்டு. இது வந்து 2வது விரலுக்கு போட்டுக்கிற மாதிரியான மெட்டி. இது வந்து அட்ஜஸ்டபிள். இது வந்து ஆன்டிக் மெட்டி. திஸ் ஒன் ஆன்டிக் மெட்டி. இப்போ புதுசாக வந்திருக்கு டிசைன் சொன்னாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. திஸ் ஒன் ஆன்டிக் மெட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மலாக போடுவாங்கள்ல, ஸ்ப்ரிங் மாதிரி, அந்த மாதிரி மெட்டி. என் விரலுக்கு கிடைக்கவே இல்லைங்க, ரொம்ப சின்னதாக இருந்தது விரல், கிடைக்கவே இல்லை. நார்மலாக 8, இது வந்து 6. இது வந்து நார்மலான மெட்டி. இது வந்து ஆன்டிக் மெட்டி. இதில் பாருங்களேன், அழகாக கல்லுலாம் வச்சுருக்குறாங்க, தெரியுதா? ஸோ 4 பீசஸ் மெட்டி வாங்கினோம். ஸோ 4 பீசஸ் மெட்டி வாங்கினேன். எல்லாமே அட்ஜஸ்டபிள் தான். ஏன்னா என்னுடைய விரலுக்கு வந்து கரெக்டான அளவு கிடைக்கவே இல்லை. தட்ஸ் வை இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் மெட்டி தான் வாங்கினேன். இதுவும் மெட்டி தான், பார்க்குறதுக்கு ரிங் மாதிரி இருக்குது, பட் பார்க்குறதுக்கு நைஸ், நல்லா கல்லெல்லாம் வச்சுருக்குறாங்க. இது வந்து ஆன்டிக் மெட்டியா. ஸோ 4 பீசஸ் வாங்கினேன். நான் உங்களுக்கு விரலில் போட்டு காட்டுறேன். தெரியுதா? திஸ் இஸ் ஒன். இது ஒரு டைப்பு. இதுவும் அட்ஜஸ்டபிள் தான், இதுவும் அட்ஜஸ்டபிள் தான். இதுவுமே அட்ஜஸ்டபிள் தான், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் திஸ் இஸ் நாட் அட்ஜஸ்டபிள். இந்த மாதிரி மெட்டி கிடைக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா என்னுடைய சைஸுக்கு கிடைக்கவே இல்லை. என்னோடய சைஸ் ரொம்ப சின்னது, லைக் இந்த விரல். ஸோ இது வந்து சின்ன சைஸாக கிடச்சிது. ஒன்று தான் இருந்தது. இது வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அப்படியே வியர் பண்ணி பார்த்து தான் எடுக்கணும். திஸ் இஸ் மை சைஸ். அப்படியே 4 மெட்டியும் நான் வந்து விரலில் போட்டிருக்கேன் பாருங்க. நல்லா இருக்கா? எந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 4 டிசைனுமே எனக்கு பிடிச்சி தான் வாங்கினேன். இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 4000 வந்ததுங்க. ஆல்மோஸ்ட்டு நியரஸ்ட்டு 4000 வந்தது, எல்லா மெட்டியும் சேர்த்து.
நெக்ஸ்ட்டு நான் உச்சி பிள்ளையார் கோயில் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ அங்கே வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஷாப்ஸ் இருக்கும், நிறைய ஷாப் இருக்குங்க. நிறைய நேம்லாம் இருக்கும், ஷாப்போட நேம்லாம் தெரில. பட் அங்கே நிறைய நைட்டிஸ் விற்பாங்க. வாங்க வாங்க வந்து வாங்கிட்டு போங்க, எங்கள் கடையில் வாங்க, எங்கள் கடையில் வாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. விலையெல்லாம் குறைச்சி தருவாங்களா அப்படின்னு தெரியல எனக்கு. பட் நான் ரேட் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லுங்கள். இதை பாருங்கள், விலையெல்லாம் ரீசனபிளா அப்படின்னு எனக்கு தெரியல. பட்டு நான் ஒரு 4 நைட்டி பர்ச்சேஸ் பண்ணேன் அந்த அந்த ஸ்ட்ரீட்டு கடை ஷாப்பில். பாருங்க நைட்டிஸ், இது எல்லாமே XXL தான். நான் XXL தான் வாங்கியிருக்கிறேன். எல்லாம் பியூர் காட்டனாக தான் பார்த்து வாங்கியிருக்கேன். இந்த ஊர் வெயிலுக்கு காட்டன் தான் கரெக்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் நைட்டி தான் கரெக்டாக இருக்கும். ஸோ திஸ் ஒன் வாங்கினேன். ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும், ஃபுல்லாக நைட்டி. பாக்கெட் உண்டு. இது ஒரு காட்டன், இது காட்டன் நைட்டி தான். இந்த கலர் ஒன்று. எல்லாமே XXL தான் எடுத்தேன். இதில் வந்து ஜிப் வச்ச பாக்கெட்டு இருக்கு. சரி, இங்கே ஒரு பாக்கெட் இருக்குது. இதுதான் டிசைன், ஃபுல்லாக இதே மாதிரி தான். இப்போ தான் பிரிக்கிறேனே, இதையும் பிரித்து பார்க்குறது கூட எனக்கு டைம் இல்லை. வாங்கி வச்சுட்டு அப்படியே நான் வந்து ஊருக்கு போயிட்டேன். இந்த டிசைன் நெக்ஸ்ட்டு அதே இதுலேயே ஷாப்போட நேமு, அதே ஸ்ட்ரீட்லேயே இன்னொரு கடை இருந்தது, சூப்பர் டெக்ஸ்ட் கார்மெண்ட்ஸ்னு. ஸோ அங்கேயே எடுத்தேன். இதுவும் காட்டன் தான். சரி, இனிமேல் எடுத்து வெளியில் எடுத்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் ஓப்பனே பண்ணுறேன். ஃபுல்லாக திஸ் கலர். நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன். இந்த டிசைன், இது ரெட்டு கலர். ஸோ நான் வந்து 4 நைட்டி பர்ச்சேஸ் பண்ணேங்க. இது ரெண்டும் ஒரு ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணேன். இது ரெண்டையும் ஒரு ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணேன். இது ரெண்டுமே வந்து 550 கொடுத்தாங்க. அதே மாதிரி இதுவுமே வந்து 550. போத் ஆர் சேம் ரேட் தான். 2 நைட்டிஸ் வந்து 550. விலை வந்து ரீசனபிளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் இட்ஸ் ஓகே. ஃபுல்லாக வந்து ரெண்டுமே, இதுவும் 550, இதுவும் 550. 2 நைட்டியுமே சேர்த்து காட்டன் நைட்டி. நிறைய கடை இருக்குங்க திருச்சியில், நிறைய கடை இருக்கும். இந்த மாதிரி இந்த உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகிற ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது. நம்மளை கூப்பிடுவாங்க, வாங்க 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 வாங்கன்னு. அப்படியே நம்ம ஜஸ்ட் அப்படியே உள்ளே போய் பார்த்தோன்னு வச்சுங்களேன், நிறைய இருக்குது. பட் சரி, உள்ளே போய் பார்த்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நைட்டி மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நைட்டியோட ரேட்லாம் வந்து ரீசனபிளா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டோட்டலாக 4 நைட்டிஸ் வாங்கியிருந்தேன். நேற்று வந்து நான் சந்தைக்கு போயிருந்தேங்க. சந்தைக்கு போயிட்டு ஒரு பிளாஸ்டிக் கடையில் இருந்தது. ரொம்ப குட்டி சந்தை தான். அந்த கேக்கு நேரில் போட்டிருந்தாங்க. ஈவினிங் வந்தபோது பார்த்தல. ஸோ நான் சந்தையில் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக் மரம், குட்டியாக ஒரு பிளாஸ்டிக் மரம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் டக்குன்னு இதிலே வச்சு உரித்து குப்பையை கொண்டு போய் போட்டுடலாம். இது ரெண்டும் வாங்கிட்டு வந்தேன் சந்தையில். எங்கே போனாலும் எதையாவது ஒன்று பார்த்தா வாங்கிட்டு வரணும். எதுக்காக அவங்கெல்லாம் கடை போட்டுருக்காங்க, நம்ம வாங்குறதுக்கு தானே அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு 2 முறம் வாங்கிட்டு வந்தேன். அது
அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுற வலை, ஒரு பெரிய நைலான் வலை. தென் இந்த வலை, இது ஒன்று 20 ரூபா, இது ஒரு 50 ருபீஸ். டோட்டலாக வந்து 150 எல்லா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் சேர்த்து அப்படியே வாங்கிட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டார், இதில் இருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.